உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஒரு அரசாணை வெளியிட்டார், ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் வெளிவருது. அதற்கு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை புதுசாக நிறுவுகிறார்கள். தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. என்னன்னு, 3 மாதத்திற்குள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகளை சேகரித்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு பரிந்துரை செய்யுங்கள். அப்ப எவ்வளவு பொய் பின்னாடி சொல்றார் முதலமைச்சர். கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் இருக்கு, ஜிஓ இருக்கு. தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 3 மாதம், அப்புறம் இன்னொரு 3 மாதம், அப்புறம் 6 மாதம், அப்புறம் 6 மாதம், 6 மாதம், 6 மாதம், 6 மாதம். பிஸ்கெட்டு, இந்த வடையும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. காஃபி, பிஸ்கெட்டு, வடை. வேற என்ன போல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அவங்களையும் இதுதான், இதே தானே தலையெழுத்து. அதிகாரம் இருந்தும் நான் கேட்கிற முதலமைச்சர் அவர்களே, 4 நாட்களுக்கு முன்பு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் கர்நாடகாவில் 2வது முறை நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துவோம் என்று அறிவித்தார்கள். 2வது முறை இந்த 10 ஆண்டுகளில். அவர்கிட்ட போய் சமூக நீதி பத்தி கத்துக்குங்க. நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்களே, நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னு பேசுறீங்களே, சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சுன்னு பேசுறீங்களே, என்ன மூச்சு அது? சித்தராமையா அவர்கள் 2015 முதலாக முதலமைச்சர் அங்கே முதலமைச்சர் நேரத்தில் எடுத்தார். பிறகு 4 நாட்களுக்கு முன்பு மீண்டும் அதை அறிவித்திருக்கின்றார். என்ன காரணம் சொல்றார் தெரியுமா சித்தராமையா அவர்கள்? மத்திய அரசு எடுக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு அதை தலையை எண்ணுகின்ற கணக்கெடுப்பு, மாநில அரசு எடுக்கின்ற கணக்கெடுப்பு சர்வே தான் எங்களுக்கு கூடுதல் புள்ளி விவரங்கள் வரும், கூடுதல் டேட்டா வரும். அதை வைத்துதான் எங்களுக்கு சமூக நலத்திட்டங்களை வழங்க முடியும், மக்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும் என்ற தெளிவான காரணங்களை முன்வைத்திருக்கின்றார் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள். இதே தாயா நாங்க பல ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை கருத்தரங்கள் நடத்தணும் இதே சமூக நீதி பேரவை சார்பில், எத்தனை மாநாடுகள் நடத்தணும், மாநாட்டிலையும் பேசணும். உங்ககிட்டயும் எத்தனையோ முறை வந்து பார்த்தோம், கேட்டோம். ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியிலையும் போய் பேசுற முதலமைச்சர் நான் பார்த்ததில்லை. கர்நாடகா எப்படி அதிகாரம் கிடைச்சது? தெலுங்கானா எப்படி அதிகாரம் கிடைச்சது? தெலுங்கானாவில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நலத்திட்டங்களை கொடுத்து அங்கே தகுதியானவர்களுக்கு கடனும் கொடுத்து முடிச்சிட்டாங்க 3 மாதத்தில் தான். பீகாரிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த முடிக்கப்பட்டது. கர்நாடகாவிலே 2வது முறை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திராவிலே நடந்து கொண்டிருக்கிறது, ஒரிசாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ மாநிலங்களுக்கும் அதிகாரம் இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குது, இந்தியாவில் இல்லை. ஜப்பான் சட்டம் தான் பொருந்தும் தமிழ்நாடுக்கு. மற்ற மாநிலங்களில் இந்தியாவிலே 2008 நிறைவேற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்திய மக்கள் தொகை, இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, அந்த சட்டத்தின் கீழ் இது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் தான் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பீகார் இந்த மாநிலங்கள் அந்த சட்டத்தின் கீழ் எடுத்திருக்கின்றார்கள். நாங்களும் இந்த சட்டத்தின் கீழ் எடுங்கள் தான் சொல்றோம். தூங்குறவரை எழுப்பலாம், ஆனா தூங்குறப்போ நடித்துக் கொண்டிருப்பவர்கள் எழுப்ப முடியாது. முதலமைச்சர் அவர்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு வேணுமே இல்லைங்கோ 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 அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் தான் வீரர்கள். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள், நான் சொல்லல, நீங்க சொல்றீங்க.